தலைமுறைகள்கிட்ட அதிகமான விவாகரத்து இல்லாட்டி அதையும் தாண்டி சூசைட் ஏன் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க பண்ற தப்ப அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. என்ன பண்றாங்க, அவங்க என்னென்ன ஹாப்பி மூமெண்ட்ஸ்ல இருந்தாங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க தனிமையில இருக்கிறதே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க சேர்ந்துட்டா பிரச்சனை கிடையாது. பட் சேரலைன்னா என்ன ஆகும்? அது அவங்களோட வாழ்க்கைய, எதிர்காலத்த ரொம்ப பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி தவற பண்ணாதீங்க. முதல்ல இந்த இளம் தலைமுறை வந்து அந்த சகிப்புத்தன்மைய வளர்த்துக்கணும். சகிப்புத்தன்மைன்னா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, இல்ல கிடைக்காம போச்சு அப்படின்னா, அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் நம்மளுக்கு வேணும். இப்போ உங்களுக்கு எதுனா ஒரு கெட்ட விஷயம், உங்களால ஏத்துக்க முடியாத விஷயம் எதுனா நடந்ததுன்னா, உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, அத உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட, உங்க ஃபேமிலி அவங்கள்ட்ட சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்க. எனக்கு இந்த மாரி ஃபீலிங்ஸ் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. என்னால இத தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லுங்க. அவங்க எதனா சொல்யூஷன் குடுப்பாங்க. இல்லாட்டி உங்க மனநிலைய வந்து வேற எதனா உங்களுக்கு புடிச்ச விஷயம், ஒரு கேமோ, இல்ல உங்களோட வேற எதனா ஆக்டிவிட்டி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் லவ் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, நார்மலா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, ஜிம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாடி பில்டிங் கோச்சாவே ஆயிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவரோட லவ் ஃபெயிலியர்ல இருந்து இப்போ அவரு ஒரு ஒரு பாடி பில்டராகவே ஆயிட்டாரு. ஸோ உங்களோட மனநிலைய வேற ஒரு பக்கமா திருப்புங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ், நல்ல ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க, இல்லை நல்லா படிங்க, ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கங்க. உங்களை அந்த அந்த துயரத்துல இருந்து எது மேல எடுத்துட்டு வருமோ அதை கொண்டு வாங்க, அதை கத்துக்கங்க. அதுல முழுவதுமா கவனம் செலுத்துங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு அந்த டாலரன்ஸ் லெவல் வரும். ஸோ நார்மலா நீங்க புதுசா எந்த விஷயம் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சகிப்புத்தன்மையை கொடுக்கும். இப்ப நான் ஒண்ணும் இல்லை, நான் ஜிம் போறேன் அப்படின்னு வைங்களேன். ஜிம்முக்கு போனேன்னா நம்மளை விட நல்லா ஒர்க் அவுட் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. நம்ம போய் அப்ப நார்மலா பண்ணிட்டு இருப்போம். நம்மளுக்கு அங்க என்ன ஒரு சங்கடம், கூச்சம் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி புது விஷயத்த கத்துக்கங்க. புது விஷயத்த கத்துக்க கத்துக்க என்ன ஆகும்னா, நம்ம அங்க சகிப்புத்தன்மை நிறைய வளர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம், நம்ம பண்ண தப்பால தான் வந்து அது இப்படி நடந்துச்சு அப்படின்னா, அதை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டாலே பாதி பாரம் நம்மளுக்கு குறைஞ்சிரும். ஸோ நம்ம இந்த தப்பு பண்ணோம், இதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதோட கரெக்டிவ் ஆக்ஷனை எடுங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இல்லாட்டி இதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றதுன்றத கரெக்டிவ் ஆக்ஷன் எடுங்க. நார்மலா ஒண்ணு சொல்லுவாங்க, பட்ட காலையிலே படும் கெட்ட குடியே கெடும்ட்டு. ஸோ ஏன் அப்படின்னா, பட்ட காலில் ஏன் படுது, நம்ம திரும்ப திரும்ப அந்த காலை போய் நம்ம வேற எதனா ஆக்டிவிட்டியில போய் இன்வால்வ் பண்ணி அதை இது கொடுத்துரும். அதே மாதிரி கெட்ட குடி ஏன் கெடுதுன்னா,